இந்த 41 உயிர்களுக்கு 2 பேரும் 50-50% பொறுப்பு. திமுகவுக்கு என்ன நோக்கம் என்றால் விஜய்க்கு கூட்டம் சேர்ந்து விடக்கூடாது, சேர்ந்த கூட்டத்தை குறைவாக காட்ட வேண்டும். அதற்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. நீங்கள் காவல்துறை அதிகாரிக்கு அசம்பாவிதம் நடக்கும், ஏன்னா ஒரு 30,000 பேர் கூடக்கூடிய இடம் அது இல்லைன்னு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியும். ஆனாலும் அந்த இடத்த கொடுத்துருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்து 30,000 பேர் 40,000 பேர் வருவார்கள் என்று தெரிந்தும் புஷி ஆனந்த் அங்கே கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தது அவருடைய தவறு. விஜய் திருச்சியிலிருந்து முகம் காட்டாமல் கேரவன் வேனில் படுத்து உறங்கி கொண்டு, நீங்கள் அந்த ஏசி நடமாடும் ஏசி பங்களாவில், அதுதான் கேரவன், எங்கள் திருச்சியிலிருந்து கரூர் வேலுச்சாமிபுரம் வரை ரசிகர்களை சந்திக்கவே இல்லை. நீங்கள் அங்கங்கே பேசி அனுப்பிச்சிருந்தா அவன் அப்படி போயிருப்பான். யாரையும் சந்திக்காமல் அத்தனை கூட்டத்தையும் கொண்டு வந்து கூட்டிய குற்றவாளியே விஜய் தான். தனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணும். சினிமாக்காரன் பூரா அப்படி தான் இருப்பான். களிசடைகள், கோடம்பாக்கம் கழிவறைகள், மக்களுடைய உயிரை பற்றி எந்த கவலையும் இல்லை. விஜய் பார்க்கிற இடமெல்லாம் பேசி 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 வந்தால் இவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல வந்து கூடியிருக்காது, அடைந்திருக்காது. இது யாருடைய தவறு? விஜயினுடைய பெருந்தவறு. காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது. காவல்துறை நீங்கள் அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் விஜய்க்கு பெரிய கூட்டம் இல்லை, அந்த வேலுச்சாமி போகிறதுக்குள்ள 10,000 பேர் தான் கூட முடியும், அங்கு தான் பேசிவிட்டு சென்றார், எடப்பாடி அங்கே தான் பேசிட்டு போனார், இப்படியெல்லாம் சொல்லுவதற்காக அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. ஆக அனைவருமே குற்றவாளிகள் தான். மக்கள் மிகப்பெரிய முட்டாள்கள், குற்றவாளிகள். 1.5 வயது குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போகணும்னா அதை போன்ற ஒரு முட்டாள் உலகத்தில் இருக்க மாட்டோம். கர்ப்பிணி பெண் விஜயை பார்க்க போனான்னா இது போன்ற முட்டாள் ஜனங்களை என்னவென்று சொல்லுவது?